தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒரு ஆதரவோட தீபம் இயற்கை டிவியில் 1514 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. பின்னால நினைத்து பார்க்கிறேன், கடந்த வருடம் 2021 மே மாதம் 22ஆம் தேதி என்னுடைய முதல் வீடியோவை போட்டேன். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு வீடியோவை போட்டு சமூக நீதி பாடலுக்காக 1700 பேர் பார்த்துருக்குறாங்க இந்த வீடியோவை. அடுத்து ரயில் பயனாளிகள் சங்கம் வீடியோவை 2200 பேர் பார்த்துருக்குறாங்க. முதியோர் இல்லம் 2943 பேர் பார்த்துருக்குறாங்க. காசி யாத்திரை 3500 பேர் பார்த்துருக்குறாங்க. சிவாஜி பிறந்தநாள் வீடியோ 4300 பேர் பார்த்துருக்குறாங்க. மதுர கவி ராமானுஜதாசன் மறைவுக்கு 4900 பேர் பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 530 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த துறையில் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், நான் பொது சேவை செய்கிற செயல் நிறையா பேர் எங்கூட இணைஞ்சு செய்கிறாங்க. அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்காகவும், எங்கூட பயணிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகவும், ஆன்மீகம் சிறப்பாக வரணுங்கிறதுக்காகவும் நான் இந்த தீபம் இயற்கை யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து உதவியதுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ வழியாக. அதுக்கு ஒரு நல்ல செயல் செய்யணும் இல்லைங்க. இந்த மாதம் மார்கழி மாதம், இறைவனுக்கு உகந்த மாதம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக நாளையிலிருந்து இங்கே சுந்தராபுரத்திலே மார்கழி திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் 7 நாள் 7 விதமான சொற்பொழிவு நடைபெறும். அதையே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 26ஆம் தேதி சூலூர் செந்திலாண்டவர் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிற மாங்கல்ய வழிபாடு, மாணிக்கவா சாமிகள் அழைத்தல், திருவழுக்கு வழிபாடு, ஆருத்ரா தரிசனம் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 28, 29, 30 ஆகிய தேதிகளிலே சிதம்பரத்தில் நாம் அங்கே போய் அந்த கோயிலோட வரலாறு, அங்கே திருப்பூர் கொங்கு அசோசியேஷன் சார்பாக ஒரு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பல நிகழ்வு அங்கே நடக்க போகுது. அதையை நம்ம எடுத்து தீபம் இயற்கை சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுனா சிரமமான காரியங்க. ஏன்னா நான் தொழிற்சாலை வச்சுருக்கிறேன், பொது சேவை செய்கிறேன். இதையெல்லாம் செஞ்சுட்டு இடையில டைம் கிடைக்கிறப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன், எடிட்டிங் பண்ணுறேன், போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஒரு தனித்திறமையாக எடிட்டிங்கில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படங்களை போட்டு சிறப்பாக காமிச்சிட்டு இருக்கிறேன். இது எப்படி நீங்கள் ஒருத்தரே எடுக்கிறீங்களா? இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும். இதுக்கு ஆள் வச்சு பண்ணுறாரா இல்லை ஐயாவே பண்ணுறாங்களா அப்படின்னு நல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க நான் ஒருத்தரே இதுக்காக செயல் செய்கிறேன். கூட எனக்கு உதவிக்கு ஏதாவது வீடியோ சாங்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம வினீஸ் உதவுவார். அதே சமயத்தில் ஏதாவது பாடல் வேணும்னா நம்ம கொங்கு பரஞ்சோதி என்னுடைய நண்பர், அவர் உடனே மீட்டு போட்டு அமைச்சு ஒரு பாடல் கொடுத்துருவார். கவிதை வேணும்னா நம்ம கவிஞர் பால அவர்கள் எழுதி கொடுத்துருவார். இது மட்டுமல்ல, பாடகி புவனேஸ்வரி மாமி இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு பாடல் வேணும்னா கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்தாலும் அதை நீங்கள் பார்க்குற மாதிரி தொகுத்து வழங்கணும் இல்லைங்க. அது அடியேன் தான் பண்ணுறேன்.
நான் இதுக்கு முன்னாடியே படம் எடுத்ததுனால இதனோட அனுபவம் இருக்குது. சும்மா நம்ம வீடியோ போடுறதுனா அங்கங்கே எடுக்கிற வீடியோ போட முடியாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோவில், இதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு ஒரு லைட்டு, மேலே லைட்டு, பேக்ரவுண்டு எல்லாம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நான் ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் வளர வளர என்னுடைய திறமையை பார்த்து நண்பர்கள்லாம் உதவுனாங்க. குமரன் கடுவாடு அவர்கள் இந்த ஸ்டாண்டும் லைட்டு வாங்கி கொடுத்தாரு. முதல்ல ஒரு சின்ன செல்ஃபோன் வச்சுருந்தேன். அந்த செல்ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கே இருக்காது. ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே போதும் ஆயிடும். இப்போ நான் வந்து கின்ஸ்டார் ஆப்புங்கிற ஒரு ஆப்பில் தான் நான் வந்து இந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணுறேன். அப்போ தான் நீங்கள் பார்க்குற மாதிரி அதை அழகாக கொண்டு வர முடியும். அதில் நான் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறேனோ, ஒரு வீடியோ கட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகும். சின்ன சின்ன வீடியோன்னா ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அந்த 4 மணி நேரம் பண்ணி கென்சார் ஆப்பில் சேவ் பண்ண கொடுத்தோம்னா அப்படியே பாதி தூரம் போய் நின்று போகும். கடைசியில் பார்த்தா அதில் சேவ் பண்ணுறதுக்கு இடமில்லாமல் போகும். எவ்வளோ சிரமங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அந்த முன்னாடி இருந்த வீடியோலாம் அழிக்கணும். நம்ம எடுத்த வீடியோ அழிச்சோம்னா உங்களுக்கு பிக்சர் காமிக்க முடியாது. இப்படியெல்லாம் சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபோன் வாங்கியிருக்கிறேன் நான். அதனால தான் இப்போ நல்லா நம்ம காட்சிகளை நல்லா போட முடியுது. என்ன ரிசல்ட் இருந்தாலும், என்ன பின்னாடி பேக்ரவுண்டில் கஷ்டம் இருந்து எது பண்ணாலும் உங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது சிறப்பாக இருக்கணும். அதுதான் நோக்கம். அப்படி தான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா இப்போவே என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஏனுங்க இந்த வயசில் போய் நீங்கள் இந்த வீடியோலாம் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீடியோ எடுத்து போட போட பார்த்தா நல்லா இருக்குது, ஐயா கிட்ட ஒரு திறமை இருக்குது, அதனால ஐயாவை கூப்பிடலான்னு சொல்லி இப்போ மேட்டுப்பாளையம் நம்ம சிறுமுகையில் இருந்து அந்த முருகர் கோயிலில் போட்டிருப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கூப்பிட்றாங்க. அதுபோக போத்தனூரில் இந்த வீடியோலாம் போட்டதுனால போத்தனூரில் தைப்பூசத்துக்கு இப்போவே ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இப்படி நல்ல திறமை இருந்தால் வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த யூடியூப் சேனல் அவசியமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுனா அது ஒரு தனி கலைங்க. ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுனா அவனோட எந்த ஷார்ட் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். பேக்ரவுண்ட் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். அந்த ஆங்கிள் வைக்கிறதுங்கிறது முக்கியம். அங்கே மக்கள் பார்க்குற மாதிரி நல்ல அதனுடைய சுற்றுச்சூழலையும் காமிக்கணும், அந்த மெயின் பேசுகிறவங்களையும் காமிக்கணும். இது எல்லாமே இது ஒரு தனி கலைங்க. தெரியும், நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வீடியோ நல்ல விதமாக வருது. நீங்கள் இதுபோல் தொடர்ந்து தீபம் இயற்கை டிவிக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். யூடியூப்லேருந்து பணம் நிறையா சம்பாதிக்கிறாங்க, பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னால சில பேர் நினைக்கலாம். என்னுடைய நோக்கம் வேறங்க. அதனால தான் நான் இப்போ வந்து யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. நம்ம வீடியோ நல்லா இருந்தால் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பணமும் வேணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு பணமும் தேவை இருக்குது. பொது சேவை செய்கிறதுக்கு பணம் தேவை இருக்குது. குளத்தில் மரம் வைக்க போகிறோம், அதுக்கு பணம் தேவை இருக்குது. பணம் தேவையில்லாமல் இல்லை. இருந்தாலும் நல்ல திறமையானவர்களை வெளிக்கொண்டு வரணும், அவங்களுடைய செயலை வெளிக்கொண்டு வரணும். அரசுக்கு சில கோரிக்கையெல்லாம் வைக்கிறது நம்ம சொல்லணும். பொதுமக்களுக்கு அவேர்னஸ் உருவாக்கணும். இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்யலாம். ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணி தான் நான் போடுவேன். தகுதி இருந்தால் தான் போடுவேன், தகுதி இல்லைன்னா போட மாட்டேன். அதை ஃபாலோ பண்ணுவேன். பணத்துக்காக மட்டும் இதை ஒர்க் பண்ணுறதில்ல. அப்படி பணத்துக்காக தான் ஒர்க் பண்ணணும்னா எப்போவே இதை நிறுத்திருப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி 530 வீடியோக்களை போட மாட்டாங்க. இன்னும் எனக்கெல்லாம் பணம் வரலிங்க. ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாங்க, வர்றபோது பார்க்கலாம். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுவோம்.
நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை எங்கூட பார்த்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். அடுத்து இதுபோல வீடியோவை 2000 சப்ஸ்கிரைபர் வர்றபோது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நட்பு என்பது நண்பர்களின் நிலையறிந்து அவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவதுதான். அப்துல் கலாம்.